அரபி இலக்கிய கிதாபு ஒன்று மதரசால பாடம் நடத்துவாங்க. மதரசாவில் எல்லா மதரசாக்களையும் பாட நூல்ல ஒரு கிதாப், ஒரு செய்தி வரும். விறகு வெட்டி வாழ்கிற ஒரு மனிதர் ரொம்ப கஷ்டப்படுறார். அன்னைக்கு விறகு வெட்டி வெயிலில் கடந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தூக்கி கொண்டு வந்து அதை கொண்டு வந்து 4 இடத்துல போய் தெரு தெருவா கூவி விற்று அதில் வர்ற வருமானத்தை வச்சு தான் குடும்பத்தை கழிக்கணும். காட்டில் போய் விறகு வெட்டுறது, தலையில் தூக்கி கொண்டு வர்றது, அதை கொண்டு போய் தீ தருவா கொண்டு போய் விற்று கொண்டு வந்து காசு வந்து சம்பாதிச்சு சாப்பிடணும். இப்படி கஷ்டப்படுறார். ஒரு நாள் அவர் கடும் வெயிலில் விறகு வெட்டி அந்த கெட்டை எடுத்து தலையில் வச்சு தூக்க முடியாமல் சிரமப்பட்டு கெட்டை தூக்கி கீழே போட்டார். கீழே போட்டு சொன்னார், என்ன வாழ்க்கை இது, ஒரு பொழப்பா இது, இது ஒரு வாழ்க்கையா இது, இதை விட அல்லாஹ் நீ மௌத்தை கொடுத்துறேன்னு கேட்டார். இதை விட மௌத்தை கொடுத்துறேன். இந்த கெட்டை கீழே போட்டாருங்க. நான் சொல்றது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, லா தத்தமன்னவுல் மௌத்துன்னாங்க. அது ரொம்ப அதிர்ச்சியான செய்தி, ஆச்சரியமான செய்தி. மௌத்தை கேட்காதீர்கள், மௌத்தை ஆசைப்படாதீர்கள். மௌத்தை ஆசைப்படக்கூடாதுங்கிறாங்க. நம்ம மௌத்தானா நல்லா இருக்குமா அதெல்லாம் நினைக்காத. வாழ்ற உலகம் இது. மனைவியை சந்தோஷப்படுத்து, பிள்ளைகளோடு வாழு. உலகத்துல நீ வாழ்ற ஒவ்வொரு நிமிடமும் அருட்கொடை. மௌத்தா போனா வாழ முடியுமா? உலகத்தை அனுபவிக்க முடியுமா? தொழ முடியுமா? ஒரு ட்ரெஸ் அணிய முடியுமா? மனைவியை சந்தோஷப்படுத்த முடியுமா? மக்களுக்கு உபகாரம் செய்ய முடியுமா? அப்ப இதெல்லாம் இங்கதான். இங்க இருந்து சம்பாதிச்சுட்டு போன கூலி தான் மறுமைக்கு. அப்ப இங்க எல்லாமே நான் வாழ்ந்தா தான் நடக்கும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நீண்ட ஆயுள நசீபாக்குவானாக, நோயில்லாத வாழ்க்கையை நசீபாக்குவானாக. எந்த கஷ்டத்திலையும் மௌத்தானா தாவல்லையே நினைச்சிடாதீங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை ரசூல் விரும்பல. இந்த தீன சுமையா ஏன் கருதுறீங்க? வாழ்றதுக்காக இந்த உலகம், இந்த உலகத்தை விட்டு போவதற்கல்ல, போகணும். விதி முடியும் போது போக வேண்டியதுதான். டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கதா? இன்னொரு ரகசியம் ஒன்று இருக்குது. அடிக்கடி மௌத்தை நினைச்சு பாருங்க நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிக்கடி மௌத்தை நினைக்கணுமா? மௌத்தை கேட்க கூடாது, மௌத்தை ஆசைப்படக்கூடாது. ஏன்? ஏதாவது ஒரு விஷயத்தை கஷ்டமா நினைச்சு மௌத்தை கேட்கிறோம். மௌத்தை கேட்காதீங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது.